தி சீக்ரெட் புக் தான் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய மைண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு மைண்ட் எக்ஸ்பேண்ட்னா எப்படி இருந்ததுன்னா, இப்போ எனக்கு வந்து யூஸ்வலாகவே ரொம்ப தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா இப்போ எனக்கு எங்கள் ஊர்கிட்டருந்து வரும்போது எனக்கு ரொம்ப தூரமாக இருந்துச்சு எனக்கு எங்கள் ஊர். டு பி ஆனஸ்ட், எனக்கு இங்கே வரும்போது நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோன் கூட கிடையாது. என் ரூம்மேட்டோட ஃபோன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது ஏதோ நம்ம வந்து தனியாக கஷ்டப்படுறோமோன்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. பட் எனக்கு சீக்ரெட் புக் படித்த அப்புறம் தான் அந்த ஒரு யூனிவர்ஸ் கான்செப்ட்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே, நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குது, அது வந்து நம்ம பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ், அது எப்பவுமே நம்ம கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோண ஆரம்பிச்சது. அப்போ அது கூட நம்ம எப்போ எவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் பண்ணுறோம், அப்போ எதுவுமே பெரிய விஷயமா வந்து தெரிய கிடையாது. எனக்கு எல்லாமே வந்து ஒன் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஸோ அப்போ அதை தாண்டி வந்து இப்போ அது கூட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது நடக்கும்போது தான் எனக்கு வந்து எல்லாமே தானாக நடக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு நான் போய் நிறையா ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு பண்ணுறதுக்கு பதிலாக ரேண்டமான பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரேண்டமாக புக் வரும், ரேண்டமாக இன்சிடென்ட் நடக்கும். எனக்கு வந்து நிறைய மணி ப்ராப்ளம் இருக்கும்போது நிறைய மணி வந்து எனக்கு மணியிலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு எல்லாமே சப்போர்ட் வந்து தானாக கிடச்சிது. எனக்கு வந்து ஒன்ஸ் எனக்கு அந்த ஓகே, நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குது, அந்த பவர் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எப்போ அது தெரிஞ்சதோ, அதை எனக்கு எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ, அது வந்து லைஃப் வந்து பயங்கர ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கில் படித்த கான்செப்டை நீங்கள் எப்படி செயல்முறைப்படுத்துனீங்க? அந்த சீக்ரெட் புக்கை தாண்டி நான் வந்து அடுத்த இன்னொரு புக் வந்து அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக கொடுத்துருப்பாங்க, மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக் படிக்கும்போது அதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக சீக்ரெட் இருந்தது, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த டெய்லி கிராட்டிடியூட் எழுதுறதா இருக்கட்டும், எனக்கு டெய்லி என்ன வேணும்னு எழுதுறது வந்து எனக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸாக இருந்தது. எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஓகே எழுதியாச்சு சொல்லியாச்சு வந்துடும். அப்போ என்னோடய கோல் வந்து என்னவாக இருந்ததுன்னா, நான் போய் அந்த இடத்துல இருந்தால் போதும், எனக்கு தேவையானதெல்லாம் தானாக நடக்கும். ரிசீவ் பண்ணுறது மட்டும் நான் ரெடியாக இருந்தால் போதும். ஓகே, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் ப்ரிப்பேர் ஆன மாதிரி தயார்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்துறதுக்கு வேறு ஒரு ரூட்டில் போன மாதிரி இருக்கும். தட்ஸ் ஹவ் ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நான் வந்து சும்மா உட்கார்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக அந்த சீக்ரெட் புக்கு படிக்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு பிரம்மாண்டமான எண்ண ஓட்டங்கள் ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் வந்து முன்னாடி அந்த புக்ஸை பற்றி சொல்லும்போது அந்த ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ஃபஸ்ட்டு பிரைன் வாஷ் பண்ணுவாங்க, நம்ம நம்பிக்கைகளை மாற்றுவாங்க, இல்லை ஒரு புது நம்பிக்கைகளை உருவாக்குவாங்க. ஸோ அந்த புக்கு படிக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் மூழ்கி அதை ரீட் பண்ணும்போது புக்கில் மூழ்கி நம்ம வந்து வேறு ஒரு உலகத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நமக்குள்ளே நிறையா ஆசைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த புக்கு படிக்கும்போது தான் அப்போ தான் அது எல்லாமே ஒவ்வொன்றா வெளியே வரும். சரி, எது கம்மியாக கேட்குற பெருசாக கேளுங்கிற மாதிரி ஒரு தாட் எல்லாமே வரும். அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் நிறைய பேர் வந்து இந்த சீக்ரெட் அப்படிங்கிறத தவறாக புரிஞ்சுக்குவாங்க, தவறாக வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா அதில் சொல்லப்பட்ட விஷயத்தோடு நிறைய பேர் நிப்பாட்டிக்குவாங்க. கேளுங்க, நம்புங்க, பிரபஞ்சம் கொடுக்கும், வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் இந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் முயற்சி பண்ணும்போது இதை நீங்கள் வந்து என்றைக்காவது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப சரி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்ட வந்து ஒரு பெரிய லெசன் வந்து என்ன இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்காது, நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதான் கிடைக்கும் அப்படின்றதான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்போது அது வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் எப்படி இருக்குன்றது வந்து நான் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம எப்படி இருக்குன்றது கிடையாது, ஃபிசிக்கல் லுக் கிடையாது. அப்போ மென்டலாக நான் வந்து எப்படி இருக்கேன், நான் அதுக்கு வந்து தயாராக இருக்கேன்னா, இப்போ அதை வாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கா, அதை வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கா. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன வேணுமோ அது கிடச்சி அதை நான் வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை ஹோல்ட் பண்ண முடியல, என்னால் கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சு, என்னால் அதை ஹோல்ட் பண்ண முடியல. அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கட்டும், எனக்குலாம் கிடச்சிருச்சு. அது வந்து நான் நிறைய நேரம் லூஸ் பண்ணியிருக்கேன். அது ஏன் என்னால் லூஸ் பண்ண முடியுதுன்னா, நான் வந்து அந்த ஒரு மனுஷனை மாறவே இல்லை அப்படின்றது வந்து எனக்கு வந்து புரிஞ்சு. அப்போது என்ன நடக்கும்னா, உங்கள் ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம், அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். அதை வந்து ஒரு பர்சனாக நம்ம வந்து ஒரு தயார்படுத்திக்கும் போது தான் அது வந்து சீக்கிரமாகவும் கிடைக்கிது, அதை வந்து நம்ம லைஃப்லேயும் நிலைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லா வந்து புரிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து மேஜர் லேர்னிங். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு ஓகே அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது லேர்னிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேட்குறோம்ல அதுவே நம்மளோட தேவையான்றதே வந்து புரியாமல் இருக்கும்.
நிறைய நேரங்கள் வந்து அந்த தேவைகள் வந்து சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸாக இருந்ததை நான் பார்க்குறேன். அப்போது இன்னொருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு அது வேணும்னு நினைக்கும் போது நடக்க மாட்டேங்குது. எனக்கு எது ஜென்யூனாக வேணுமோ அது மட்டும் தான் நடக்குது. அப்போது என்னென்னா இப்போ என்னோடய சொசைட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற என்னோடய சொசைட்டியோட தாக்கம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எனக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படின்னு வந்து நம்ம ஜென்யூனாக தெரிஞ்சு கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக நடக்குது ஆக்சுவலாக. ஸோ இது இன்டென்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு அந்த கோட்டு ஒன்று சொன்னீங்க இல்லையா, நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்காது, யாராக இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஜேம்ஸ் ஆலனுடைய நினைக்கிறேன், யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ வில் அட்ராக்ட் வாட் யூ ஆர் அப்படின்னு விஷயம். பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஈவன் அந்த ஒரு கோட் படித்ததுக்கப்புறம் நம்மளுடைய அந்த என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டாக மாறிச்சு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது என்கிட்ட வரும்போது அதை சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிற பர்சனாக மாறுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னா, அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மேனிஃபெஸ்ட்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல. அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதை நிஜமாக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நான் வந்து மாறுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னா அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. நான் மாறுறதுக்கு தயாராக இருந்தேன்னா அதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நபரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க, நீங்கள் எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குவீங்க. அண்ட் தென் நீங்கள் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, உங்ககிட்ட இந்த குறை இருக்குங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டப்படும், அதை சரி பண்ணிக்குவீங்க. ஸோ அப்போ அந்த கண்டினியூஸாக அந்த ஜேர்னியில் நம்ம ஆக்ஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயத்துக்குள்ளே போய் வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த பர்சனாக நம்ம மாறி இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு செய்யும். கரெக்ட். அதுதான் இந்த தாட் ப்ராசஸ் வந்து நமக்கு கொண்டுட்டு போகிற ஒரு விஷயம். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு, லைக் ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு, நான் இதுக்குள்ளே போய் வெளியே வரும்போது அது கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஓகே நான் இதுக்குள்ளே ஏன் வெளியே போனேங்கிறது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இன்சிடென்ட் ஏதாச்சும் இருக்குங்களா? ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாகவே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் கான்செப்ட் வந்தோன்னா நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா, நான் நம்பிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு வந்து ரூட் வந்து மாறும்போது என்ன எனக்கு இப்படி தானே வேணும்னு நினைக்கிறேன், அது என்ன இப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வரும்போது நம்ம அந்த பிலீஃப் வந்து போயிடும். ஆக்சுவலாக அது வந்து போகக்கூடாது. அப்போ அது வந்து ஒரு ஜேர்னி. அப்போ உனக்கு இந்த வழியாக போனால் ஒரு கரெக்டான பாத்தாக இருக்காது, இந்த வழியாக போனால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வழி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கூட இருக்கலாம். மக்கள் வந்து என்ன, எனக்கு இவ்வளோ கஷ்டமெல்லாம் நான் கேட்கவே இல்லையே, இந்த கஷ்டம்லாம் நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ரிப்பரேஷனில் வந்து கொண்டு போய்விடும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இந்த கஷ்டங்கள் எல்லா டைம்லேயுமே நம்ம வந்து நம்பிட்டு இருக்கணும், நான் எங்கே போகிறனோ அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் எங்கேயோ கொண்டு போகணும்னு நினச்சேன், பட் இது வேறு டைரெக்ஷனில் கொண்டு போய் விட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர், எனக்கு நான் தெரிஞ்சு அந்த மிஸ்டேக்குமே நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் நடக்கும்போது இதுக்கு தானா, தென் திருப்பி பார்க்கும்போது வந்து இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தோணும். நான் என்னோடய த்ரூ அவுட் இப்போ திரும்பி என்னோடய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியை பார்க்கும்போது எனக்கு வந்து அதுதான் படுது. ஓகே, எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு குத்து மதிப்பாக யாரையோ பார்த்து பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, பிஸ்னஸ் பண்ணாலும்னு இருந்துச்சு. ஆனால் எனக்கு உண்மையிலேயே அந்த லெவல் ஆஃப் ஒரு ஸ்கில் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபைன் டியூன் ஆகலை. எனக்கு தெரில, ஒரு ஆர்வம் இருந்துச்சு, எனக்கு அந்த பீப்புள் இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னோடய எல்லா ஃபெயிலியருமே பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி, சில ஸ்டார்ட் பண்ண திங்க் பண்ணி ஃபெயிலியராக இருக்குது, ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஃபெயிலியராக இருக்குது, ஸோ நான் பண்ணிகிட்டு இருந்து ஃபெயிலியராக இருந்திருக்கு. அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நான் இந்த இடத்த கொண்டு வரது தான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஃபஸ்ட்டு திங் வந்து நான் பண்ணும்போது ஓகே நான் வேலை விடுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்கிட்ட இல்லாதது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங். இது இல்லை, இது நீ பண்ணியிருந்தா நான் இன்னும் 2 வருஷம் பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருந்திருப்பேன், இல்லை நான் காலேஜுக்கே போயிருக்க மாட்டேன். செகண்ட் வந்து எனக்கு அந்த டெக்னாலஜிக்கலாக நான் வந்து MBAவில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நான் ஒரு ரைட்டான பிளேஸில் இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுனே தெரில, இல்லை வந்து யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஆள் கிடையாது. இப்போ நான் ஒரு ரைட்டான பிளேஸ்லேயோ ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் பிளேஸில் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட் அப் நான் எப்போயுமே தோன்றது, அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவோட நான் பெங்களூரில் இருந்திருந்தா நான் ஒரு நல்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு பெங்களூரில் யாருமே தெரியாது அப்போது. ஸோ அது வந்து செகண்ட். தேர்ட், நான் பெங்களூர் போன அப்புறம் வந்து எனக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கிடையாது. நான் இங்கே இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ரோக்கன் இங்கிலீஷில் வச்சு சமாளிச்சாச்சு. பெங்களூரில் போனால் எல்லாமே வந்து என் கூட அங்கே இருந்தவங்க எல்லாமே வந்து ஃபாரினில் படிச்சுட்டு வந்திருந்தாங்க. எனக்கு இங்கிலீஷே, அவங்க பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியாது. நம்ம வந்து இந்த ஃபாரினர்ஸ் பேசுவாங்களோ அந்த இங்கிலீஷ் மாதிரி இருக்கும், அதுவுமே வந்து நமக்கு வந்து புரியாது. அதுக்கப்புறம் அதுதான் எனக்கு வந்து அந்த Fortune 500 கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், அங்கே நான் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டேன். அதுதான் எனக்கு வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க, அது கம்யூனிகேட் பண்ண வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. த்ரூ அவுட் திஸ் அந்த 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ என்ன கம்பெனி, எனக்கு அந்த
முடிச்சுட்டு நான் க்ரோத் பார்ட்னர்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு கம்பெனி ஆரம்பிக்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்டர் என்ன வேணுமோ எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ஃபினான்ஷியலி நான் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தேன், நெட்வொர்க்கிங் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஐடியா வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு கிளைண்ட் இருந்தாங்க, நான் வெளியே வந்து ஆரம்பிக்கணும் அது மட்டும்தான் வந்து எனக்கு இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஏதாவது ஒன்று கிடையாது, எதுவுமே இல்லாத இடத்துலேருந்து நிறைய ப்ராப்ளம் வந்து இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜேர்னியே க்ரோத் பார்ட்னர்ஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி இருக்கிற ஜேர்னியே க்ரோத் பார்ட்னர்ஸ்க்கு வந்து நான் லீட் பண்ணதாக தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல எல்லாமே நான் ஃபெயிலியர் ஆகி வந்ததாக தான் நினைக்கிறேன். அப்போ அதுதான் சொன்னேன், அந்த இடத்துல வரும்போது அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனது தான் வந்து அந்த நான் டிப்ரெஷன் சொன்னேன். நான் அந்த அல்கெமிஸ்ட் புக் படித்தேன். அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் போவோம், ஓ ஏதோ ஒரு தப்பாக முடிவு எடுத்துகிட்டு போல இருக்குது, ஏதோ அது என்ன ஃபாலோ யுவர் ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசுக்கு பட்டதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பேன், மனசுக்கு பட்டதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி எங்கள் அப்பா சொன்னது உண்மை தான் போல இருக்குது, நம்ம பாட்டு ஒரு குத்துமதிப்பாக குதிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஓகே இந்த பாத் எனக்கு எங்கே கொண்டு போகணும், இன்றைக்கி எனக்கு நினச்சா சந்தோஷமாக. அன்றைக்கி நான் உட்காந்து அவ்வளோ அழுதுட்டு இருந்தேன் 2 மாதமாக யார்ட்டையும் பேசாமல். இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி வந்து நான் சொல்கிற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னோட அவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அவங்கள பார்த்து எனக்கு கஷ்டம்லாம் இல்லை, என்கிட்டயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, இல்லை தூக்கி போட்டேனே அப்படின்றது வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நான் பண்ணதிலே ஒரு பெரிய டெசிஷன் வந்து அதுதான். இப்போது நான் எங்கே வேணுமோ அதை விட ரொம்ப நல்லாவே இருக்கேன்னா அது காரணம் வந்து இது நடக்கும் அப்படின்னு நினச்சி த்ரூ அவுட் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தது. அந்த நம்பிக்கை வந்து நடுவில் விடக்கூடாது அப்படின்றதும் ஒரு பெரிய பாயிண்ட். அந்த புள்ளிகளை வந்து பின்னாடி தான் இணைக்க முடியும். ஆமாம் ஆமாம். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரி வந்து யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ் இந்த பேக்வேர்டு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் ஓ இதெல்லாம் இதுக்கு தான் நடந்ததா அப்படின்றது வந்து நம்ம வந்து அப்போ வந்து அந்த மொமெண்ட்டில் வந்து தெரியாது. அப்போதைக்கே நம்ம தெரிய வேண்டிய ஒரே விஷயம் எல்லாம் நல்லதுக்கே.